நிகழ்தகவு. சுடுகாட்டில் அரிவாளுடன் நின்று கொண்டிருந்த 3 பேர். ஓட ஓட ஆட்டோ டிரைவரை துரத்திய கும்பல். உடலில் வெட்டுக்காயங்களோடு சடலமாக கிடந்த கொடூரம். பெற்ற தந்தையே மகனை ஏவிவிட்டு ஆட்டோ டிரைவரை கொலை செய்ய தூண்டியது ஏன்? பின்னணி என்ன? அதிகாலையில இலுப்பையூரணி ரோட்ல கிராம மக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ சுடுகாடு ரோட்ல இருந்த முட்புதர் பக்கத்துல வெட்டுக்காயங்களோடு 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தார். சடலத்தை பார்த்து அதிர்ச்சியான கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து பக்கத்துல உள்ள கிராம மக்கள் கிட்ட விசாரணை பண்ணாங்க. உயிரிழந்து கிடந்த இளைஞர் யாரு, கொலையாளிகள் பத்தி தகவல் எதுவும் தெரியுமான்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு வெட்டுப்பட்டு கிடக்கிறது அதே ஏரியாவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மாரிச்செல்வம்னு சொன்ன கிராம மக்கள் இவரை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத பாக்கலன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து சடலத்துக்கு பக்கத்துல கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் மாரிச்செல்வத்துக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு அப்படிங்கிற மொத்த லிஸ்டையும் எடுத்து விசாரிச்சாங்க. அதுல முருகன் கிட்ட இருந்துதான் லாஸ்ட் போன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி வீட்டுல பதுங்கி இருந்த முருகனை பிடிச்சு விசாரணையில இறங்குனாங்க. தூத்துக்குடியில உள்ள இலுப்பையூரணி பகுதியைச் சேர்ந்த 50 வயசான முருகன் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு 17 வயசுல மகன் ஒருத்தன் இருக்கான். இவரும் அதே ஏரியாவில் உள்ள ஆட்டோ டிரைவர் மாரிச்செல்வமும் பிரசித்தி பெற்ற சுந்தரமாரியம்மன் கோவில்ல பூசாரியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மாரிச்செல்வம் கோவில்ல பூசாரியா வேலை செய்யறது முருகனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா காணிக்கை காசுல மாரிச்செல்வனுக்கு பங்கு கொடுக்கணுங்கிற கட்டாயம் முருகனுக்கு இருந்திருக்கு. அதனால தன்னோட வருமானம் பாதிக்கும்னு நினைச்ச முருகன் மாரிச்செல்வத்தை எப்படியாவது கோவிலை விட்டு வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரிச்செல்வம் கோவில்ல பூஜை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அங்க வந்த முருகன், இனிமே இந்த கோவில்ல நீ பூஜை செய்யக்கூடாது, நான் மட்டும்தான் பூஜை செய்வேன்னு சொல்லி இருக்கார். அதை கேட்டு கடுப்பான மாரிச்செல்வம் கிராம மக்களோட அனுமதியோட தான் நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கோவிலை விட்டு வெளியில போக சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல, அதனால இந்த விஷயத்துல நீ தலையிடாதுன்னு எதிர்த்து பேசியிருக்காரு மாரிச்செல்வம். அதை கேட்டு கோபமான முருகன், என்னையவே நீ எதிர்த்து பேசுறியான்னு மாரிச்செல்வத்தை அடிக்க பாஞ்சிருக்கார். மாரிச்செல்வமும் பதிலுக்கு தாக்க 2 பேரும் கோவில் முன்னாடி அடிச்சுக்கிட்டு உருண்டு இருக்காங்க. இத பார்த்த கிராம மக்கள் 2 பேரையும் விலக்கி விட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போன முருகன், ஒரு சின்ன பையன் என்ன அடிச்சுட்டான், அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு கடும் கோபத்துல இருந்திருக்கார். அதுக்காக தன்னோட மகனை வச்சே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருக்காரு முருகன். சம்பவத்தன்னைக்கு மாரிச்செல்வத்தோட வீட்டுக்கு போன 17 வயசு சிறுவன் கோவில் பிரச்சனையை பத்தி பேச எங்க அப்பா உங்களை நேர்ல வர சொன்னாரு, அதனால நீங்க பக்கத்துல உள்ள சுடுகாட்டு ரோட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கான். அந்த சிறுவனோட பேச்சை நம்பி மாரிச்செல்வமும் சம்பவ இடத்துக்கு போயிருக்கார். ஆனா அங்க முருகனும் அவரோட 17 வயசு மகனும் மற்றொரு சிறுவனும் அரிவாளோட நின்னுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன மாரிச்செல்வம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி இருக்கார். ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னு இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த மாரிச்செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். அடுத்து முருகன் தன்னோட வீட்டுக்கு போயிட்டார். முருகனோட 17 வயசு மகனும் மற்றொரு சிறுவனும் மதுரையில உள்ள உறவினர் வீட்டுல பதுங்கிட்டாங்க. முருகன் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணம்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி கொலையாளிகளோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி 2 சிறுவர்களையும் பிடிச்சிருக்காங்க. நிகழ்தகவு.